பிரதோஷம் என்றால் என்ன? ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் மாலை 4:20 மணி முதல் 7 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாகும். இரவா வரம் தரும் அமிர்தத்தை பெற வேண்டி வடவரை எனும் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் நாகத்தை கயிறாகவும் திரித்து திருப்பார்க்கடலை கடைந்தனர். இந்த நிகழ்வு குறித்து சிலப்பதிகார ஆய்ச்சியர் குரவை என்ற பகுதியில் வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினேயே என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருப்பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வலி தாங்க முடியாமல் வாசுகி நாகம் விஷத்தை கக்கியதால் வெளியான ஆலகால விஷம் தேவர்கள் அரக்கர்களை நெருங்காதன் வெப்பத்தை தாங்க முடியாமல் தவித்தவர்கள் சிவபெருமானை சரணடைந்தனர். ஈசன் சக்தியுடன் நந்தி பகவானின் இரு கொண்டுகளின் நடுவே பிரணமாகி எங்கும் பரவிக் கிடந்த விஷத்தை உளுந்து அளவில் அடக்கி அனைவரையும் காக்க அந்த ஆலகால விஷத்தை உண்டார். அதைக் கண்டு சிவபெருமானுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என கலங்கிய பார்வதி தேவி விஷத்தால் இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது என அவரின் கண்டத்தில் கழுத்தில் கை வைத்து அங்கேயே விஷத்தை நிலைத்திருக்க செய்தார். அதன் காரணத்தால் தான் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என பெயர் வந்தது. விஷத்தை உண்டு அனைவரையும் காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ காலம் என கூறுகிறோம். அந்த பிரதோஷ காலத்தில் சிவனையும் நந்தியையும் தரிசனம் செய்ய சர்வ பாவமும் விலகி நன்மை உண்டாகும், மகப்பேறு உண்டாகும் என நம்பப்படுகிறது. மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.